வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 முக்கியமான டேட்டாஸை பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கடந்த 9ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட மார்க்கெட்டுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் என்ன. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டாஸ். ஸோ கிஃப்ட் நிஃப்டி, யூஎஸ் மார்க்கெட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃப்ஐஐ தான் 4 அடிஷ்னல் டேட்டாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நமக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம என்ன யூஸ்வலாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இப்போதைய நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும் போதே நமக்கு கிளியராக தெரியுது ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3:30 நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் இந்த ப்ரைஸில் இருந்திருக்கு. அப்போ 3:30 இருந்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,720. ஆனால் இப்போதைய ப்ரைஸ் நிலைமை நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் லைக் 23,560 இருக்குது. அப்போது இந்த 23,560 இருக்கிறனால மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அந்த கேப் டவுன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 150 பாயிண்ட். அப்போது இந்த இடத்துல 150 இருக்குன்னா இதிலிருந்து நமக்கு ஒரு 70லேருந்து 80% ஆஃப் பாயிண்ட்ஸ் அங்கே வரும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 120லேருந்து 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறோம். அப்போது நிஃப்டிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500. அப்போ இந்த 23,500லேருந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நமக்கு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 23,500. அப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்னையோட மார்க்கெட் கேப் டவுனில் இந்த 23,500க்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக 23,000 வரைக்கும் ஸ்ட்ராங்காக புஷ் டவுன் ஆகும். ஏன் இந்த 23,000 வரைக்கும் புஷ் டவுன் ஆகும்னு சொல்கிறேங்கிறத நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது தெரியும். அப்போது இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் தான் இருக்க போகுது. யூஸ்வலாக அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம். என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனோ கேப் அப்போ வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ் வரும். அப்போது நம்ம இன்னையோட மார்க்கெட்டில் 2 விஷயம் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னையோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 23,500ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேட்டர்ன் மாதிரி லைக் கேண்டில்ஸ் ஒன்றுக்கு கீழே ஒன்று க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குது. நமக்கு 23,000 வரைக்கும் புஷ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் நமக்கு கேப் டவுன் வரனால இந்த 23,500 பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேப் டவுன் வந்தோடனே நீங்கள் பொசிஷன் எடுக்காமல் கேப் டவுன் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 கேண்டில் பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுதுன்னு. ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் தைரியமாக 23,000 வரைக்கும் நீங்கள் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகுதோ அப்போ நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ. ஆனால் மூணாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா மார்க்கெட்டில் இந்த கேப் டவுன் கொஞ்சம் குறைஞ்சு ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் 23,500ல் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மேலே கேண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு 23,700 வரைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் பாசிட்டிவாக போகும். ஸோ அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இது வெறும் கிஃப்ட் நிஃப்டியை மட்டும் வச்சு பார்த்தது. அதே மாதிரி நமக்கு இந்த 23,750 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இன்றைக்கி 23,500க்கு போக போகுது. ஸோ நமக்கு 9ஆம் தேதி போன 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான கேப் டவுன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அப்வர்ட் புஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ இப்போ ஓவராலாக நமக்கு ஒரு வீக்லி அனாலிசிஸ் மாதிரி பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் அண்ட் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 23,500லேருந்து 23,000 வரைக்கும் வரலாம். அண்ட் இது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்குறது. அதே மாதிரி நம்மளோட S&P 500 பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனும் ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்திருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் ஆன் டவுன் ட்ரெண்ட். இது S&P 500 மட்டும் கிடையாது, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் அண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இருக்குது. அப்போது இந்த கேப் டவுன் அண்ட் ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் ரீசன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான காரணங்கிறத நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் சொல்லிருச்சு. அப்போது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்ட் தான். மூணாவதாக பார்த்தீங்கன்னா 23,000த்துக்கான ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு 23,000 ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகும் அப்படிங்கிறத சொன்னதுங்கிறதுக்கான ரீசன் இப்போ பார்க்க போகிறோம்.
என்னன்னா, நமக்கு அட் த மணி பார்த்தீங்கன்னா 23,650. இப்போ இந்த 23,650லேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா, புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது இந்த பக்கம் லைக் ஒரு 15 ஸ்ட்ரைக் 10 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு ஒண்ணுமே இல்லாம 23,000ல ஸ்ட்ராங்கான ஒரு குரோத் இருக்கு. அப்போ இந்த 23,000ல ஸ்ட்ராங்கான குரோத் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன். அதாவது இங்க இருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஹெட்ஜ் பண்ண பொசிஷன்ஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட்டில இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நமக்கு இதுவரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பா இருக்கு. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 23,500 மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா, கடன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்செக்ஸ்லயும் சென்செக்ஸ் வந்து மார்க்கெட் இப்ப இருக்கிற பிரைஸ்லேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு எவ்வளோ தூரத்தில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 75,000 வரைக்கும் இருக்கு. ஏன்னா அட் த மணி நேத்து தான் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால, இன்னைக்கு வந்து பொசிஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால கிளியரா தெரியல. ஆனா நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து நமக்கு வந்து 75,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 75,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் சைடு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. அப்போ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் மூணுலேயுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் அண்ட் கேப் டவுன் வர்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் எஃப்ஐடிஏஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இண்டெக்ஸில் நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் இந்த எஃப்ஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இண்டிகேஷன்ஸில் இருப்பாங்க, அடுத்த நாள் வேற ஒரு இண்டிகேஷன்ஸ் போவாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஏஐஸ் எஃப்ஐஐ டிஏஐ அண்ட் ப்ரோஸ் டேட்டாஸை விட குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து 14வது நாள் நமக்கு வந்து இஸ்ரேல், ஈரான், ஈராக்கான போர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு 14வது நாளை வந்து தொட்டிருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த ஆயில் ஷார்ட்டேஜ், எனர்ஜி கிரைசிஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால குளோபல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறனால அதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து எப்போ வேணாலும் பொசிஷன்ஸை மாற்றுவாங்க. நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறனால இன்னையோட மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனும் அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.